கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை பார்ப்பதிலே நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். இந்த உபவாச நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்தரங்கமான ஒரு காரியம் நமக்கு மிகவும் அவசியமானது. ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ரோமருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். இந்த நாட்களிலே வேர் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு நான் பேச நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒரு மரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மரத்துக்கு 2 பகுதி உண்டு. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு பகுதியும், கண்ணில் நமக்கு மறைக்கப்பட்ட இன்னொரு பகுதியும். கண்ணிலே தெரிவது அதனுடைய தண்டு பகுதி, கிளைகள், அதில் இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாமே இதெல்லாம் ஒரு மரத்தில் கண்ணுக்கு நமக்கு தெரியக்கூடியது. இன்னொரு பகுதி உண்டு, வேர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். இது பூமிக்கு அடியிலே தன்னை மறைத்து கொள்ளும். இந்த வேர்களிலே 2 வகையான வேர்கள் உண்டு. ஒன்று சல்லி வேர்கள் என்று சொல்லுவாங்க. இது மேலாக அந்த நிலத்தில் மேல் பகுதியிலே அப்படியே படர்ந்து விரிந்து வேகமாக போகும். இன்னொரு வேர் இருக்கிறது, அது ஆணி வேர் என்று சொல்லி. அந்த ஆணி வேர் நேராக பூமிக்கு நேராக கடந்து செல்லும். எந்த ஒரு மரம் ஆணி வேர் இருக்கிறதோ அந்த மரமானது செழிப்பாய் எல்லா நாட்களிலுமே இருக்கும். இந்த சல்லி வேர் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த மரங்கள் புயல் காலங்களிலே அது வேரோடு பிடுங்கப்படக்கூடியதாக இருக்கும். அல்லது வெயில் காலங்களிலே பட்டு போனதை போல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சில நேரங்களில் பட்டே போய்விடும். எனவே இப்படியாக ஒரு மரமானது செழிப்பாக பசுமையாக பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேர் பகுதியானது மிகவும் முக்கியமானது. எந்த அளவுக்கு மேற்பகுதி அந்த ஆணி வேரானது ஆழமாக கடந்து செல்கிறதோ அந்த மரமானது அந்த வேரானது பூமிக்கு அடியில் இருக்கிற மினரல்ஸ், தாது பொருள்களை உரியக்கூடிய ஆற்றல் இருக்கும். எனவே கடந்த நாட்கள் நான் வேடிக்கையாக இப்படி சொன்னேன். நம்முடைய ஊரில் வரக்கூடிய மாம்பழங்கள் எல்லாமே கிலோ 300 ரூபாய், 250 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் என்று நம்ம வாங்குவோம், நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி. தேசத்திலேயே பணக்காரர்கள் உண்டு. அவர்கள் வாங்கக்கூடிய பழங்கள் பல லட்சங்கள் மதிப்புள்ளதாக காணப்படுகிறது. கிலோ லட்சங்கள் மதிப்புள்ளதாக இருக்கிறது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட பழங்கள் சில தேசங்களிலே சில இடங்களில் மாத்திரமே அப்படின்னாக்கா விளையும். அந்த மரத்துடைய தன்மை என்ன சொன்னால் அதனுடைய வேர்களானது நம்ம கம்பியை போன்று எல்லா இடங்களையும் துளைத்து கொண்டு கீழே செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். அது பாறையானாலும் சரி, பாறையை துளைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அந்த மரத்துக்கு இருக்கிறது. எனவே கீழே வேகமாக சென்று கீழே இருக்கிற மினரல்ஸை அது ஷக் பண்ணி உறிஞ்சி அது எதுக்கு அனுப்புகிறது என்று சொன்னால் அது கிளைகளுக்கு அனுப்புகிறது. எனவே கிளைகளில் கடந்து வரும்போது அது விசேஷமான, அது மருத்துவ குணம் கொண்ட நல்ல டேஸ்டான பழங்களை அது என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில மரங்கள் டன் கணக்காக கூட என்ன செய்யுது அப்படின்னாக்க கொடுக்கறதா இருக்குது. சில மரங்களுக்கு AK-47 ஏந்தின துப்பாக்கி ஏந்தின காவல்காரர்கள் மரத்துக்கு காவலாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த மரத்தில் விளையக்கூடிய பழங்கள் எவ்வளவு மகிமையானதாக இருக்கும், எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த மரத்துடைய பழம் விலையேற பெற்றதாக இருக்கிறது, மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது, நல்ல டேஸ்டா இருக்குது என்று சொன்னால் அதனுடைய வேர் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். எனவே தேவநாம மகிமைக்காக ஒரு மரம் எந்த அளவுக்கு வேரா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது விசேஷமாக இருக்கும். நான் ஊட்டி பகுதியை சார்ந்தவன். எங்க பகுதியில் யூக்லிப்டஸ் டீ என்று சொல்லக்கூடிய அந்த தைல மரங்கள் உண்டு. இந்த தைல மரங்கள் நல்ல ஓங்கி வளரக்கூடியது, வேகமாக நல்ல ஸ்ட்ரைட்டா நல்ல பெருசா அது வானுலகத்தை நோக்கி அப்படியே வேகமாக பெருசா வளரக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கூடலூர் பகுதியில் தவளை மலை என்று சொல்லக்கூடிய இடம் உண்டு. அந்த இடத்துலேருந்து கூடலூருக்கு போகிற வழியில் அந்த ரோடுகளில் இருக்கக்கூடிய அந்த யூக்லிப்டஸ் ட்ரீயை பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னாக்கா ஆணி வேர் கிடையாது, அதுக்கெல்லாம் சல்லி வேர் தான்.
அந்த சல்லி வேர்லாம் வேகமாக வளரக்கூடியதா இருக்கும். ஆனால் புயல் காலங்கள் அல்லது பயங்கரமான காற்று காலங்களிலே அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அப்படியே அது கீழே சாய்ந்து விடும். அவ்வளோ பெரிய மரம். பார்க்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இவ்வளோ பெரிய மரம் இந்த புயலுக்கு, இந்த காற்றுக்கு தாங்காதபடி கீழே விழுந்து விட்டது என்று சொல்லி அதை பார்க்கும்போதே வேதனையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில 2 பகுதி உண்டு. நீ தேவனுடைய சமூகத்துல கடந்து வருவது, சபைக்கு கடந்து வருவது, சபையுடைய காரியங்களை பார்ப்பது, நீ நினைச்ச அப்படின்னாக்க நீ பாடலை பாடுறது, இந்த காரியம்லாம் ஒரு பக்கத்துல நீ நினைச்ச அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு மறைவான உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறது நீங்க மறந்துட வேண்டாம். நீ எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. உன்னுடைய நினைச்ச அப்படின்னாக்க வேதத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக நீ அமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியாது. தேவனுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற நெருங்கிய உறவு எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் மறைவா இருக்கிற காரியம். அது வேர் போன்றது. எந்த ஒரு கிறிஸ்துவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம், வசனத்தின் அடிப்படையில வாழ்க்கையை அதை அமைத்து கொண்டு வாழக்கூடிய காரியம்லாம் வேறு போன்றது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில சிறப்பாய் காணப்படுவார்கள், ஆசீர்வாதமாய் காணப்படுவார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுமே அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். சிலர் இருக்கிறார்கள் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கை இல்லாதபடி, வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை இல்லாதபடி, தேவனோடு நெருங்கி இருக்கிற நேரங்கள் இல்லாதபடியாக பெயரளவுக்கு கிறிஸ்துவலாக சபைக்கு வருவாங்க, எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்குவாங்க, வருவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, சின்ன போராட்டம் வந்தா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. மனமடிவு ஏற்பட்டு விழுந்து போவாங்க. இங்க நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். பல வருடமாக தேவனுக்குள் வாழ்கிற குடும்பங்கள், பல வருஷமா நான் தேவனுக்குள்ள இருக்கிறேங்க. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பிள்ளைகளுக்குள்ளாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, வீட்டுல சமாதானம் இல்ல, வீட்டிலேயே சந்தோஷம் இல்ல. எப்படிங்க இருக்க முடியும்? எனக்கு அருமையானவளே, நான் ஒண்ணு சொல்ல முடியும். உங்களுடைய என்னச்சு அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு உறவாடுகிற காரியங்கள், அந்த வேதத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்கக்கூடிய அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீ கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையா இருப்பாய். கனி என்று சொன்னால் அந்த மரம் கனியை சாப்பிடாது, அந்த மரத்தில் இருக்கிற கனியை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் நீ கனி உள்ள பிள்ளையா இருந்தால் நீ உலகத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக இருப்பாய். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நீ பலனடைந்து, உன் அபிஷேகத்தை நோக்கமே முதலாவதாக பலனடைந்து, இரண்டாவதாக சொல்லப்பட்டது யூதேயாவிலிருந்து உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ சாட்சியாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப தேவநாம மகிமைக்காக நீ மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி உலக அளவில் தேவன் சொல்கிறார். உள்ளூர்ல இல்ல, அல்லது குறிப்பிட்ட பகுதி அல்ல, உலகம் முழுவதும் நீ சாட்சியா இருப்பாய். நீ தேவனுக்கு முன்பதாக இருக்கும்போது இந்த அபிஷேகத்தின் காரியத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, உன்னுடைய தேவனுக்குள் நெருங்கி ஜீவிக்கிற காரியங்கள், வேதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அது விசேஷமானதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:8, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் ஆமென் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு அருமையா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஒரு மரமானது நீர் ஓரத்துல என்னச்சு அப்படின்னாக்கா நடப்பட்டு அதனுடைய வேர்கள் எல்லாம் என்னச்சுனாக்கா தண்ணீர் உள்ள இடங்கள் எல்லாம் அப்படியே படரும் என்று சொன்னா, அது வெயில் காலம் வந்தாலும் சரி, மழை தாழ்ச்சி காலம் வந்தாலும் சரி கண்டுக்காதுங்க, கவலைப்படாதுங்க. சில மரங்கள்ல மழை தாழ்ச்சியான நாட்கள்ல வறண்டு போகிறது, சில நாட்கள்ல சில மரங்கள் என்ன வெயில் காலத்துல வறண்டு போகிறது. ஆனா இங்கே வேதம் தீர்க்கமாக சொல்லுகிறது, அது மழை காலமானாலும் சரி அல்லது என்ன அப்படின்னாக்க வெயில் காலமானாலும் சரி, அதை பத்தி கண்டுக்காதாமா, அது கவலைப்படாது. ஏன்னா அதனுடைய வேர்கள் நீர் ஓரமா இருக்கிறது. வேர்கள் நீர் ஓரமா இருக்கிறது. எப்பொழுது நீரை அப்சர்வ் பண்ணக்கூடிய, ஷக் பண்ணக்கூடிய அந்த வல்லமை அதுக்குள்ளாக இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அந்த நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் வேணுங்க. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா, அந்த மழை தாழ்ச்சியானா என்ன அல்லது வெயில் ஏறினா என்ன, நிச்சயமா சொல்றேன், நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அப்படியே நிப்போம், ஸ்ட்ராங்கா நிப்போம். அது புயல் வீசினாலும் சரி, எல்லா பக்கங்களும் புயல் வீசினா கூட அசைய மாட்டோம். ஏன்னா நம்முடைய வேறு ஆணி வேறு ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம எந்த சூழ்நிலையுமே அசைய மாட்டோம். ஒருவேளை
நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைனாக்கா அதே என்னச்சோ அப்படின்னாக்கா யோபு இப்படியா சொல்லுகிறாரு. யோபு 18ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கீழே இருக்கிற அவன் கீழே எஸ் வேர்கள் அழிந்து போகும். ஆமென். கீழே இருக்கிற அவனுடைய வேர் அழிந்து போகும். மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். எஸ் வறுமையா சொல்லப்பட்டிருது. ஒருவேளை கீழே இருக்கிற வேறு அது சரியானபடி போகாம அது மக்கி போகும், அழிந்து போகும்னா மேலே இருக்கிற மரம் கண்டிப்பா பட்டு போயிருங்க. கண்டிப்பா பட்டு போயிரும். அது செழிக்காது. இந்த மரம் செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு வேறு தான் முக்கியம். நீ ஆரோக்கியமா இருக்கிற, நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னா உன்னுடைய தேவனுக்குள் இருக்கிற அந்தரங்க வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமானது. வேதம் இப்படி ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஒரு இடத்துல அவர் பசியாக என்ன செய்யறாரு அப்படின்னா கடந்து வரும்போது அத்திமரத்தை பார்க்கிறாரு. அத்திமரத்தை பார்க்கும்போது அது என்ன இலை உள்ளதாக இருக்குது. அங்க பழத்தை தேடுறாரு. பழம் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்துல தேவன் அவ்வளவு மகிமையான அன்புள்ள தேவன் அதை சபிக்கிறாருங்க. சபித்த மறுநாள் இது பட்டு போய் விட்டது என்பதை பார்க்கிறோம். ஏன் சபிக்கணும்? ஏன் சபிக்கணும்? அத்தி மரத்துக்கு ஒரு குணம் உண்டு. இலைகள் முதலாவதாக வராது. முதலாவதாக அந்த இடத்துல என்ன ஒரு பட்ஸ் மாதிரி தோண்டும். அப்புறம் சின்ன காய்கள் தோன்றும். சின்ன காய்கள் தோன்ற ஆரம்பித்த உடனடியாக தான் என்ன அப்படின்னாக்கா அங்க இலைகள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப இலைகள் தோன்ற இந்த சின்ன காய் அப்படியே பெருகிட்டே வரும். நல்ல இலை முழுவதும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துக்குள்ளாக அவ்வளவு பழம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் அந்த அத்தி மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. இப்ப ஆண்டவர் வராரு. அத்தி மரம் நல்ல இலையோடு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அதுல கண்டிப்பா பழம் இருக்கணும்னு அர்த்தம். ஆனா என்ன செய்யல அப்படின்னாக்க வந்து பாக்குறாரு, மரத்துல பழமே இல்ல. கோபம் வருது. வேஷமான ஒரு வாழ்க்கையா என்று சொல்லி அதை உடனடியாக சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு நாட்கள் கூட விடவில்லை, உடனடியாக சபிக்கிறார். மறுநாளிலே பட்டு போகிறது. பிரியமானவர்களே, நினைத்து பாருங்க. நீங்களும் நானும் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க இல்ல. வெளியில கிறிஸ்துவன், உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இல்ல. எல்லாம் பசுமையா இருக்குது. அத்திமரம் இலை இருக்குது, ஆனா பழம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேஷமான வாழ்க்கையை தேவன் விரும்புவது இல்லை என்பது இந்த கால வேளையில உங்களுக்கு முன்பதாக நான் பதிவு செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரத்துடைய வேர்கள் அருகிலே கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது. அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. வேறு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா பழம் அவ்வளவு என்னச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சில மரத்துல என்னச்சுது அப்படின்னாக்க அந்த பழங்களை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை. பயன்படுத்தக்கூடிய மதிப்பு வாய்ந்த விசேஷமான மரங்களாக நீங்களும் நானும் இருப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நான் ஒன்று சொல்ல முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் இருக்குது. ஒண்ணு வெளிப்படையா தெரிகிற காரியம், இன்னொரு மறைக்கப்பட்டிருக்கிற அந்தரங்க ஆவிக்குரிய ஜீவியம். அது உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய வேதத்தின் அடிப்படையில் நீ ஓடுகிற ஓட்டம். மூன்றாவதாக நீ தேவனோடு இருக்கிற அந்த நேரம், உறவாடுகிற நேரம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை கனி உள்ளதாய், செழிப்புள்ளதாக, ஆசீர்வாதமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருடைய சமூகத்துல உன்னுடைய அந்த வேரானது இன்னும் கீழே நோக்கி கடந்து செல்ல, கீழே வேர் பெற்ற மேலே கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. செபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா. அப்பா, வெள்ளையடித்த கல்லறை போல வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, உம்மோடு உறவாடுகிற காரியங்கள் அதிகமாய் காணப்பட கர்த்தர் கிருபையும். இந்த உபவாச நாட்கள்ல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற காரியங்கள் அது விசேஷமானதாக இருக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். அப்பா ஸ்தோத்திரம், விழுந்து போகாதபடி, அப்பா கனிகள் கொடுக்க முடியாதபடி வாழ்கிற வாழ்க்கைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். செய்வீங்க, அதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு ஒரு தலைப்போடு நாளை தினத்தில் உங்களோடு சந்திக்கிறேன். நாமே காத்துக்கொள்வோம், தேவனோடு நெருங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெரிதா இருக்கும். ஆமேன். தேங்க்யூ எவரிபடி.